இப்போ வந்து 1ஆம் நாள் பயிற்சி. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேமில் வந்து இந்த துணியை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ, இதில் வந்து 2 ஃப்ரேம் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்து இன்னர் ஃப்ரேம், இன்னொன்று வந்து அவுட்டர் ஃப்ரேம். அவுட்டர் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் எவ்வளோ டைட் வேணுமோ இப்படி டைட் பண்ணிக்கலாம், இல்லை லூஸ் பண்ணணுன்னா இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னர் ஃப்ரேமை துணிக்கு அடியில் வைக்க போகிறேன். இந்த அவுட்டர் ஃப்ரேமை துணிக்கு மேலே வைக்க போகிறேன். பாருங்கள், இப்படி. அது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி சென்டராக, துணிக்கு சென்டராக இதில் வர மாதிரி மாட்டிக்கோங்க, நடுவில் இப்படி இருக்கிற மாதிரி. இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி இவ்வளோ சுருக்கம் இருக்குது. இவ்வளோ சுருக்கம் இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஒர்க் வந்து பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து கிளாத்தை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல்லா சைடு இருக்கிற கிளாத்தை வந்து இப்படி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து துணி வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி இருக்கணும். அதாவது எந்த சுருக்கமும் இல்லாமல் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து திருப்பி எடுக்கிறப்ப அந்த ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறப்பவேவும் இந்த மாதிரி எந்த சைடும் சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் திருப்பி ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி இப்படி எடுத்து விட்டுருங்க. உங்களால் எவ்வளோ டைட் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைட் வந்து கொடுத்துருங்க. துணியில் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து சுருக்கு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஃப்ரேம் நம்ம வந்து ஃபுல் டைட் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சுருக்கம் இல்லாமல் ஃப்ரேமில் வந்து உங்கள் துணியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.